ராம 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 जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं सद्गुरु महाराज की बोला पुंडलीक वरद हरि विठले आंजनेय स्वामिनः हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं कलये सुन्दराकारं सदेकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं दोर्भिर्युक्तचतुर्भिस्फटिकमणिमयीं वक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं च परेण भास कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं शकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं वैदेही सहितं श्रोद्रुमतले हैमय महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम यवरीकै अवतरमे देवो यवरीकै अवतरमे देवो ये बुडैनदेलुपवैय रामैय यवरीकै अवतरमे देवो ये बुडैनदेलुपवैय ಅವನಿಗೆ ರಮಣಿ ವಿಜಯನ ಮಗರಾಜು ಎವಡೋ ಅವನಿಗೆ ರಮಣಿ ವಿಜಯನ ಮಗರಾಜು ಎವಡೋ ವನಿಗೆ ಪ್ರಾಕೇನು ಪ್ರಾಕೇನು
வேதவர்ணனியமோ நாமமுதாவ வேதவர்ணனியமோ நாமமுதாவ விதிரூத்ரோலகு மேதியைன ரூபமூதோ விதிரூத்ரோலகு மேதியைன ரூபமூதோ మోదసరనమకు పటుచరి తముతో మోదసరనమకు పటుచరి తముతో మునిరాజమేషి మునిరాజమేషి முனிராஜமேஷி ராஜனுதயவரிகை அவதரமே தேவோ இவுடைன தெலுப வைய இந்த பிரதம கீர்த்தனத்தில் தியாகராஜர் ராமனிடத்தில் கேட்கிறார், நீ யாருக்காக அவதாரம் பண்ணினே அப்படின்னு கேட்கிறார். எவரிக்கை அவதாரம் எத்திவோ. அவதாரத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லை, ரெண்டு காரணம் இல்லை, அவதாரத்துக்கு கோட்டி காரணம் உண்டு. அவதாரத்துக்கு பிரயோஜனம், எல்லோருக்கும் பிரயோஜனம், எக்காலத்திலும் பிரயோஜனம். ராமாவதார காலத்தில் இருந்தவாளுக்கு மட்டும்தான் ராமாவதார பிரயோஜனம்னு இல்லை. இன்னி வரைக்கும் ராமகதை எல்லோருக்கும் க்ஷேமத்தை பண்ணிட்டு தான் இருக்குது, சௌக்கியத்தை பண்ணிட்டு தான் இருக்குது. சீதா கல்யாணம் படித்தா கல்யாணம் ஆறுது, ராமச்சரணம் படிச்சுட்டா குழந்தை பிறக்கிறது, சுந்தரகாண்டம் படிச்சுட்டா சௌமுக்கியம் ஏற்படுறது, சௌலபியம் ஏற்படுறது, சர்வ சௌக்கியமும் ஏற்படுறது. பட்டாபிஷேகம் படிச்சுட்டா சர்வமங்கலங்களும் ஏற்படுறது, சுக்ரீவ பட்டாபிஷேகம் படிச்சுட்டா இழந்தது கிடைக்கிறது. அப்படின்னு ராமாயணத்துக்கு ஏதோ லோகாயுதமான பலன்கள் மட்டும்தான் கிடையாது, பக்தி ஞான வைராக்கியம் உள்பட சர்வத்தையும் ராமாயணம் கொடுக்கறது. அதை தான் இன்னைக்கு ராமகதா சுதாரசபானம்ங்கிற கீர்த்தனத்தில் தியாகராஜர் சொன்னார், தர்மாத்யகில சௌக்கியதமே கர்மபந்தி ஜுவலனா கர்மபந்த ஜுவலனாப்தி நாவமே கலிஹரமே அப்படின்னா. தர்மம் அர்த்தம் காமமோக்ஷங்கிற சர்வ புருஷார்த்தத்தையும் ராமகதை கொடுக்கறது, தைரியத்தை கொடுக்கறது, சௌக்கியத்தை கொடுக்கறது, ஆனந்தத்தை கொடுக்கறது, நம்ம கர்மாக்களை பொசுக்கிறது, இந்த கலியையே அழிக்கிறது, இந்த கலியினுடைய தோஷங்களையே போக்குறது, இவ்வளவு ராமகதையே பண்ணுறது. அதனால தான் தியாகராஜர் அழகாக சொன்னார், நீ பண்ணுற ராஜ்யம்ங்கிறது இருக்கட்டும், உன் கதை ஒரு ராஜ்யம்ன்றதேப்பா அப்படின்னார். ராம கதா சுதா ரசபானமோக ராஜ்யமு ஜேசுனே அப்படின்னார் இல்லையா. அப்போ அவதாரத்துக்கு ஒரு பிரயோஜனமா ரெண்டு பிரயோஜனமா, ஏதோ ராவணவதம்னு ஒரு பிரயோஜனத்தை மட்டும் சொல்லப்படாது. இன்னொன்று, ராவணனவதம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு அற்புதமான அவதாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அசுரவதத்தை வைகுண்டத்திலிருந்து சங்கல்பிச்ச மாத்திரத்தில் அசுரவதம் பண்ணிவிடலாம். பகவானுடைய எப்பேற்பட்ட அகண்ட சிருஷ்டியில் அந்த ராவணன் ஒரு கொசு, இதை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு குணபரிபூர்த்தியோட, இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தோட, இப்படிப்பட்ட அற்புதமான நாம ரூபத்தோட பகவான் அவதாரம் பண்றாங்கிறது கேவலம் ஒரு ராவணவதத்துக்காக மட்டும் இல்லை, சூரிய சந்திரால் இருக்கிற பர்யந்தம் லோகத்துக்கு அவதாரம் பிரயோஜனப்பட போகிறது. இந்த ராமாவதாரத்தோட யாருக்கெல்லாம் எப்படிலாம் சம்பந்தம் ஏற்பட போகிறதோ அவள்லாம் உத்தாரணம் ஆக போகிறா. ஒரு க்ஷணம் ராமாயணம் கேட்டாலும், ராமநாமத்தை சொன்னாலும், ராம குணங்களை சிந்தனை பண்ணினாலும், ராம ரூபத்தை தியானம் பண்ணினாலும் எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாக போகிறது. அப்படின்னுட்டா அவதாரத்தில் ஒரு அணுவிலிருந்து பிரம்மாவரிய பரியந்தம் அவதாரத்தில் பிரயோஜனம். அவதாரத்துக்கு ஒரு காலம், ஒரு வேலிடிட்டிலாம் கிடையாது. சூரிய சந்திரால் இருக்கிற பரியந்தம் எத்தனை சிருஷ்டி வரப்போகிறதோ, எத்தனை பிரம்மாக்கள் வரப்போகிறாளோ, எத்தனை ஜீவன்கள் லோகத்தில் சிருஷ்டியாக போகிறாளோ அவ்வளவு பேரும் ராமாவதாரத்தால், ராம குணங்களால், ராம நாமத்தால், ராம ரூப தியானத்தால் கரையேறத்தான் போகிறா. அவளுக்கு இக பர சர்வ சௌக்கியங்களும் கிடைக்க போகிறது. அப்படிங்கிறத இந்த அவதாரத்துக்கு போய் ஒரு பிரயோஜனம்னு சொல்லிட முடியுமோ?
அதனால தியாகராஜர் கேட்கிறார், அப்பா எப்படிப்பா இப்படி ஒரு அவதாரம் பண்ணினேனே, யாருக்காக பண்ணினேன், எவரிக்கை அவதாரம் எத்திவோ இப்புடைன தெலுப்பு, இப்பவே சொல்லு எனக்கு. இன்னொன்னு, யாரோ உன்னை கூப்பிட்டு தானே நீ வந்திருக்கணும், யாரோ உன்னை வருந்தி கூப்பிட்டுருக்கணும் இல்லையா. ராமபத்ரர் ஆரா, ராமச்சந்திரர் ஆரா, பாகவதாலாம் கூப்பிட்டாதானே பகவான் வரான். பகவான் ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருக்கான், நம்மளை அழைக்கட்டும் நம்ம போகலாம்னு வச்சுருக்கான். அதனால தான் பாகவதாலாம் ஆஹ்வான கீர்த்தனம்னு ஒன்று பாடுவா. அது ஒரு அழகு, பாகவதாள் கூப்பிட்டு பகவான் வருதுங்கிறது. அப்படி அவதாரம் அப்படின்னுட்டா கூட யாரோ ஒருத்தர் இறஞ்சு கூப்பிட்டுருக்கணுமே, ராமா வரமாட்டியா, பிரபோ நீ வரமாட்டியா, இந்த பிரபஞ்சத்தில் நீ அவதாரம் பண்ண மாட்டியா அப்படின்னு உன்னை கூப்பிட்ட அந்த மகானுபாவர் யாரு சொல்லு. அவனிக்கு ரம்பனி పిలిచిన మహారాజు ఎవడో, రమ్మని పిలిచిన మహారాజు ఎవడో, உன்னை வான்னு கூப்பிட்ட அந்த மகாராஜன் யாருன்னு சொல்லு. வாணிக்கு మ్రొక్కేను, நான் போய் அவளை நமஸ்காரம் பண்றேன். வாணிக்கு మ్రొక్కేను ராமையவரிகை. அவதாரத்துக்கு முக்கியமா 3 பிரயோஜனம். நிர்குண பிரம்மமா இருக்கிறது, அகண்டமாய் அனாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய், இதெல்லாம் நிர்குண பிரம்மம். ஆனா அந்த நிர்குண பிரம்மே தனக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வருது, அதுக்கு தான் சகுண சாகாரம்னு பேர். ஞானிகள்லாம் நிர்குண பிரம்மத்திலேயே ரமிக்கிறார். அதுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, எங்கும் எல்லாமாவும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த அகண்ட சச்சிதானந்தம்னு அவள்லாம் தியானம் பண்றா. அதுக்கு ஏதோ அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, தியானம் பண்றா. அப்படி தியானம் பண்றவா பண்ணிக்கட்டும். நமக்கு எப்படி கிடைக்கிறது? கோதண்ட மண்டிதகரம் கமலாயதாட்சம் சீதா சமாஸ்ரித புஜம் ஜகதாம் சரண்யோ ஆஜானுபாவும் அமரார்ச்சித பாத பத்மம் நிஷாச்சர விநாசகரோ நம கோதண்ட மண்டிதகரோ. நிர்குண நிராகாரமா தியானம் பண்றவா அது ஏதோ நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லைன்னு தியானம் பண்றா. அது எப்படி இருக்குன்னா ஏதோ வெறும் கடலமாவை வாயில போட்டுக்கிறாப்புல இருக்கு. அதே கடலமாவை நன்னா பூந்தி பண்ணி அது ஒரு சக்கரப்பாகல போட்டா லட்டுவா கடிச்சு விடுறதே அதே கடலமாவு தான். ஆனா நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா மதுரமா கடிச்சு விடுறது. அதே நிர்குண பிரம்மம் தனக்கு ஒரு அழகான அலங்காரத்தை பண்ணிட்டு நாம ரூப குணங்களோட வரத்த பக்தாலாம் ஆனந்தமா அதை பார்க்கற, ஆனந்தமா பாடுறா, ஆடுறா, கொண்டாடுறா. பகவக பூஜிஞ்சி வரிகி திருப்தௌரேதே பகவக பூஜிஞ்சி வரி திருப்தௌரேதே சகுண ஞானமு பைனி சகுண ஞானமுபைனி சகுண ஞானமுபைனி சௌக்கியமு ஜகரத சகுண ஞானமுபைனி சௌக்கியமு ஜகரத அனுராகமு మనసున సుజ్ఞానమురాదు అనురాగములేని பசியோட ஒருத்தன் நன்னா வரான்னா அவனுக்கு வெறுஞ்சாதத்தை போட்டா கூட லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுடுவான், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பசி. ஆனா வெறுஞ்சாதத்தை போட்டாலும் அன்னத்தை கொடுக்கறது தான், ஆனா அதுவே ருச்சிகரமா அதையே ஒரு பச்சடி, ஒரு பாயசம், ஒரு பிட்ல, ஒரு சாம்பார், ஒரு கறி அப்படின்னு அவனுக்கு ருச்சிகரமா பர வியஞ்சனங்களோட பரமாறி விட்டா ருச்சிகரமா பசி போயிடுறதோ இல்லையோ. இப்படிதான் சகுண தியானம்ங்கிறார். வகவகா புஜிஞ்சி தியாகராஜர் கொடுக்குற எக்ஸாம்பிள் ரொம்ப அழகு. வெறுஞ்சாத்தை சாப்பிட்டா கூட பசி ஆறுறது, அதை போலதான் நிர்குண பிரம்ம தியானம். நிர்குண பிரம்மங்கிறது எப்படின்னா ஒரு அழகான சரஸ் போல, ஒரு சரோவரம் போல, ஒரு குளம் போல, அப்படியே அந்த ஜலம் தேங்கி இன்டாக்டா இருக்கும். சகுண தியானம்ங்கிறது கொற்ற அருவி மாதிரி அப்படி கொட்டின்னு இருக்கும், பாவ பிரவாகம் வந்துட்டு இருக்கும். சகுண தியானம்ங்கிறது எப்படின்னுட்டா நிர்குண தியானம்ங்கிறது வெறும் ஆதார ஸ்ருதி மாதிரி. சகுண தியானம்ங்கிறது அதில் ஒரு 3 ரீ 3 கா 2 மா 3 தா 3 நீன்னு வச்சுண்டு அதில் எப்படி ஒரு மேளம் கட்டுறோமோ, எப்படி ஒரு பந்தல் போடுறோமோ அதை போல சகுண தியானம்.
நிர்குண தியானம்ங்கிறது சுத்தான்னம் போல, சகுண தியானம்ங்கிறது அலங்கார போஜனத்தை போல. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுலையும் பசி ஆறுறது, ரெண்டு பேருமே மோட்சத்துக்கு தான் போறா. நிர்குண தியானம் பண்றவன அந்த பிரம்மத்தை தான் அடையறான், சகுண தியானம் பண்றவன அந்த பிரம்மத்தை தான் அடையறான். ஆனா சகுண தியானத்துல இருக்கிற ஒரு அழகு, இதுல ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், புஷ்பம் தொடுத்து போடலாம், கோலம் போடலாம், புறப்பாடு பண்ணலாம், பகவானுக்கு பக்ஷோத்சவம், வருஷோத்சவ மாசோத்சவங்கள் பண்ணலாம், எத்தனை பண்ணலாம் இல்லையா? அதனால இங்க தியாகராஜர் சொல்றார், பகவகா புஜீஞ்சே வாரிக்கு திருப்தௌரீதி சகுணத்தியானமு பைனி. சகுணத்தியானம்ங்கிறது அலங்கார தளிகையா சாப்பிட்டு ஒருத்தன் பசியாடுறத போல. அதனால அவதாரத்துக்கு 3 முக்கியமான காரணங்களை தியாகராஜர் சொல்றார். வேதவர்ணனியமோ நாமமூதோவோ. ராமா, அகண்ட சச்சிதானந்த பிரம்மமா இருக்கக்கூடிய நீ ஒரு அவதாரம்னு பண்றையே, எதுக்கு? 3 முக்கியமான காரணங்களை சொல்றார். வேதத்தால கூட வர்ணிக்க முடியாத நாமத்தை, அந்த நாமத்தை லோகத்துக்கு கொடுக்கறதுக்கோ. தாரக நாமம்னு பேர் இல்லையா? இந்த நாமத்துக்கே தாரக நாமம்னு பேரு. தாண்டி விடுற நாமம். தாரகம்னா நம்மள சம்சாரத்துல இருந்து தாண்டி விடுறதுன்னு பேரு. அதுக்கு வேதங்களாலேயே வர்ணிக்க முடியாதுதான் வேதவர்ணனீயமும் இல்லையா? ராமநாமத்துல இருந்து தான் எல்லாமே வருது. மும்மைஷால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கே நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே இராமா என்ற 2 எழுத்தினால் தெரிய கண்டான் அப்படின்னு கம்பராமாயணம். ராமாங்கிற 2 எழுத்துல இருந்து தான் பிரபஞ்சமே வருது. பிரணவம் ஓம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓம்ங்கிற பிரணவம் தான் ராம்னு ஆயிருக்கு. நாதசூதாரசம் விலனு நாதசூதாரசம் விலனு நாதசூதாரசம் விலனு நாதசூதாரசம் விலனு நராகிருதி ஆயே பிரணவ நாதசூதாரசம் விலனு நராகிருதி ஆயே பிரணவ நாதசூதாரசம் விலனு. வேதாகம சாஸ்திர புராண வேதாகம சாஸ்திர புராண வேதாகம சாஸ்திர புராண துலக வேதாகம சாஸ்திர புராண துலக நாதசூதாரசோ விலனு. பிரணவநாத சுதாரசம் விலனு நராக்கிருதி ஆயே. எல்லாம் உபனிஷதே. இந்த கீர்த்தனங்கள்லாம் உபனிஷதா இருக்கு. பிரணவநாதாமிருத ரசமே நரரூபத்தை எடுத்துட்டு ராமனா வந்துடுத்து. பிரணவநாத சுதாரசம் விலனு. ஓம்காரம்ங்கிற பிரணவம் அதுதான் பகவானுடைய முதல் நாமம். யோகசூத்திரமே சொல்றது தஸ்ய வாசக பிரணவஹா அப்படின்னு யோகசூத்திரம் சொல்றது. பகவானுடைய முதல் நாமம் எதுனா பிரணவம் தான். அ உ ம ஓங்கார பஞ்சரகி ரபுரகர சரோஜ பவகேஷவ நிரூபவ சவரி புஜனக தககளாதரகள தராப்தகண கரஷடன கரஜன பாலன சுமனோ நமனி விகார நிகமசார தர ஜகத நல்லகரக. ஓங்கார பஞ்சர கீரங்கிற என்ன பதமோ? ஓங்காரம்ங்கிற கூட்டுக்குள்ள இருக்கிற கிளியா ராமன். ஓங்கார பஞ்சர கீர அப்படின்னு புரஹர சரோஜ பவகேஷவ. ஓங்கார பஞ்சர கீரன்னு ஏன் சொல்றார் அப்படின்னு. ஓங்காரத்துல அ உ மாங்கிற 3 அக்ஷரம் இருக்கு. அது 3 எதை சொல்றதுன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறத சொல்றது. அதத்தான் சிருஷ்டி ஸ்தித்யந்தகார காமித காமித பலதா சமானகாத சஜி பதினுதா திமதஹர நுரகர கராஜித கதா சாரகித ஜகத். ஒரு கீர்த்தனையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பிரணவமே தான் ராமன். பரமாத்மா 3 காரியங்களை பண்றார். அதனாலதான் கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறதையே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர். இந்த 3 காரியங்களை சகஜமா பண்றவர் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் ராமன். அந்த பரமாத்மா தான் ஓங்காரத்தால சொல்லப்படுறது. ஓங்காரம்ங்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற 3ஐயும் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா. இத சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து சொல்றார். டே ராவணா,
ராமனை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? சர்வான் லோகான் சுசம்ஹிருத்ய சபூதான் சச்சராச்சரான் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹா. இதை போல அநேக கோட்டி பிரம்மாண்டங்களை அதுல இருக்கிற அணுல இருந்து பிரம்மா வரைக்கும் அத்தனை பேரையும் தன்னுடைய சங்கல்பத்தால சிருஷ்டி பண்ணி நிறுத்தி தனக்குள்ள ஒடுக்கிக்கிற பரமாத்மான்னு ராமனை தெரிஞ்சுக்கோ. இத மாதிரி கோட்டி பிரம்மாண்டங்களை தன்னுடைய சங்கல்பத்தால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ற பரமாத்மா. அதனால ஓங்காரம் அப்படின்னு விட்டாலே அதுல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற 3 காரியங்களை பண்ற பரமாத்மா ஸ்வரூபம் உட்கார்ந்துருக்கு அதுக்குள்ள. அப்ப அப்பேற்பட்ட பரமாத்மா தானே. அப்ப ஓம்ங்கிறது பகவானை தானே சொல்றது. ஆனா அந்த ஓங்காரத்தை எல்லோராலையும் ஜபம் பண்ண முடியாது. சன்னியாசிகள்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு பிரணவத்தையே ஜபம் பண்ணிட்டு இருப்பா. யோகிகள்லாம் அந்த பிரணவநாதத்திலேயே தங்களுடைய சித்தத்தை கொண்டு நிறுத்துவா. ஆனா எல்லோரும் பிரணவ ஜபத்துக்கு அதிகாரிகள் கிடையாது. அதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். ஆனா ராமநாமத்துக்கு அவ்வளவு பேரும் அதிகாரிகள். தேசகால நியம சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனாதேவ ராம ராமேதி முச்சதே. ராமான்னு யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். திக்தேச கால அனபேக்ஷ சித்த சர்வ சுலவே. எந்த திக்கில் எந்த தேசத்துல எந்த காலத்துல யார் வேணும்னாலும் சொல்லலாம். அதுவும் ஸ்ரத்தையா தான் சொல்லணுங்கிறது இல்லை, ஸ்ரத்தையா தான் சொல்லணுங்கிறது இல்லை. எப்படி வேணா சாங்கேத்தியம் வா பாரிஹாசியம் வா ஸ்தோபம் வா ஹேளனமேவா அடே ராமா அப்படின்னு கூப்பிட்டா கூட, அடராமா அப்படின்னு சொன்னா கூட, எந்த ரீதியில அந்த ராமாங்கிற அந்த அக்ஷரங்கள் நம்ம நாக்க தொடரதோ அப்பவே சமஸ்த பாப்பங்களும் பொசுங்கிறது. அஸ்ரத்தையா சொன்னா கூட இவ்வளவு பலன்னா, ஸ்ரத்தையா சதா சர்வகாலமும் ராமநாமத்தை தியாகராஜரை போல போதேந்திராளை போல மருதானல்லூர் சத்குரு சுவாமிகளை போல ஜபம் பண்ணின்றதா அப்புறம் என்னதான் கிடைக்காது இல்லையா? அதனால இந்த இடத்துல தியாகராஜர் சொல்றார், அப்படிப்பட்ட அந்த தாரக நாமத்தை லோகத்துல கொடுக்கறதுக்கு தான் அவதாரம் பண்ணினியோ. அதனாலதான் வேதவர்ணனியமோ நாமமூதோ விதிருத்ரோலோகு மேல்மீ ரூப மூத்தோ. பிரம்மருத்ராதிகளும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அப்படிப்பட்ட ரூபத்தை கொடுக்கறதுக்கு அவதாரம் பண்ணினியோ. முதல்ல நாமத்தை சொல்றார், அப்புறம் ரூபத்தை சொல்றார். நாமத்திலிருந்து தான் ரூபம், ரூபத்திலிருந்து தான் குணங்கள். ரூபத்தை பிடிச்சுக்கிறதுக்கு கூட ஓரளவுக்கு சத்சங்கம் வேணும், ஓரளவுக்கு பக்தி வேணும். குணங்களை சதா அனுபவிக்கிறதுக்கோ அப்படின்னா அப்படிப்பட்ட சத்சங்க பலம் வேணும். ஆனால் நாமத்தை யார் எப்படி சொன்னாலும் நாமா கிருப பண்ணுறது. அதனால நாமா ரொம்ப சுலபம். நாம ரூப குணங்கிற 3ல் நாமந்தான் முதல்ல வரும். அதுலேருந்து தான் ரூபம், அந்த ரூபத்திலிருந்து தான் குணங்கள். ரூப குணங்களை பிடிச்சுக்கிறது கூட சிரமம், நாமத்தை சுலபமாக பிடிச்சுன்னு விடலாம். ராமநாமத்தை சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட ராமநாமா வாயில் வந்து விடுறது, அவ்வளோ சுலபம் அது. நீ எப்படி சொன்னீங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த அக்ஷரங்கள் 2 நம்ம நாக்க தொட்டுடுத்துனா கூட அது பாப்பத்தை புசுக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ரூபத்தை பிரகடனம் பண்ணுறதுக்காக தான் அவதாரம் பண்ணினியோன்னு கேட்குறார். இந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம், எந்த முத்தோ எந்த சொகசோ எவரி வல்ல வர்ணிப்பத குணேனார் தியாகராஜர். ஹிருதயத்தில் அப்படி சுத்தமான பக்தி இருந்தாலும் அந்த ரூபத்துடைய லாவண்யம் புரியாது. அது அப்படிப்பட்ட லாவண்யம் அது. அடுத்தது சொல்றார், மோத சேதன பட்டுச்சரிதமுதோ. எப்ப எடுத்து ராமாயணத்தை பிரிச்சு படிச்சாலும் பரமானந்தம் கிடைக்கிறது. மோத சதனம்ங்கிறார், சந்தோஷத்தினுடைய நிகேதனம், ஆனந்தத்தினுடைய இருப்பிடமா இந்த ராமாயணம் இருக்கு. எப்ப எடுத்து ராமாயணத்தை எந்த சர்க்கம் படிச்சாலும், அது சபரி மோட்சமோ இல்ல வாலி நிகிரகமோ சுக்ரீவ பட்டாபிஷேகமோ ஜடாயு மோட்சமோ ராமருடைய பட்டாபிஷேக பிரஸ்தாபமோ ராமருடைய சித்திரக்கூட்ட கமனமோ பரதனுடைய பாதுகா பட்டாபிஷேக சர்க்கமோ எதை படிங்கோ பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம், கண்முன்னாடி நடக்கிறாப்புல இருக்கும். மேனி சிலிர்க்கும், ஆனந்த பாஷ்பம் வரும், பரமானந்தம் ஏற்பட்டுடும். இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்க மாட்டோம் நம்ம. சாதுக்கள்லாம் அதனால தான் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சம்பந்தமே கிடையாது. ஏதோ சரீரம் இங்கே உட்காந்துருக்குமே தவிர சித்தம் சாக்கேத தாமத்தில் அயோத்தியில் இருந்துன்னு இருக்கும் அவளுக்கு. ராமாயணமே அங்கே கூட்டிட்டு போய்டுறது அவள். அதனால என்னைக்கு பிரித்து படித்தாலும் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை கொடுக்கறதுக்கா, நாமத்தை கொடுக்கறதுக்கா, ரூபத்தை கொடுக்கறதுக்கா, சரித்திரத்தை கொடுக்கறதுக்கா பிரபோ நீ ஏண்டாப்பா அவதாரம் பண்ணினே, இந்த பாடுபடுத்துறதே இது அவதாரம், இந்த பாடுபடுத்துறதே, அப்புறம் இதுலேருந்து மீள முடிய மாட்டேங்கிறதே அப்படின்னு தியாகராஜர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். ஒன்றா அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு கூப்பிட்ட அந்த மகானுபாவன் யாருன்னு சொல்லு, அவரை போய் நான் விழுந்து சேவிக்கிறேன். இன்னொன்று அவதாரம் எப்போ சோபிக்கிறது, அவதாரம் நன்னாதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ராமருடைய தர்ம பரிபாலனம், ராமருடைய சத்தியனிஷ்டை, ராமருடைய பித்ருவாக்கிய பரிபாலனம், ராமருடைய கல்யாண குணஸ்பூர்த்தி, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆனால் சரித்திரத்தில் பெருமாள் மட்டும் அவதாரம் பண்ணினா அந்த சரித்திரம் அவ்வளவு சோபிக்கிறதுல தாயாரும் கூட வரவன் இருக்கு. அவளும் வந்துடுறா. பெருமாள் அவதாரம் பண்ணினா அங்கே தாயாரும் உண்டு
லீலையா திருத தனோஹோ அனுரூப ரூபான்னு பாகவதன் சொல்றது. பகவான் எப்படிலாம் எந்த பாவத்தில் அவதாரம் பண்ணுவார், அந்த அவதாரத்தில் எந்த ரசத்தை பிரதானமாக காண்பிக்கிறார், அந்த அவதாரத்தில் எந்த காரியம் பிரதானமாக பண்ணப்படுறதுங்கிறத பார்த்துண்டு அதுக்கு அனுகூலமாக அதுக்கு அனுசரணையாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவளும் இறங்குவாளாம். தியாகராஜரே சொல்றார், இந்த கதை ரொம்ப நன்னா இருக்கு, ராம கதா ரொம்ப நன்னா இருக்கு, உன் கதை அமிர்தமாக தான் இருக்கு, கேட்கறதே அமிர்தமாக இருக்கு. அது இன்னொன்று நம்மளை அமிர்த ஸ்வரூபமாகவும் பண்ணிவிடுறது, நமக்கு ஜனன மரணமே இல்லாமல் பண்ணிவிடுறது. ஆனால் அந்த கதை இவ்வளவு நன்னா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ மட்டும் அவதாரம் பண்ணினே, ஏதோ நீ ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணே, பட்டாபிஷேகம் பண்ணிட்டே, நான் நன்னாவா இருக்கும் கதை. வால்மீகி சொல்றார், ராமாயணம்னு பேர் வச்சுட்டேனே தவிர உள்ள இருக்கிற சரித்திரம் யாரோட சரித்திரம்னா சீதையுடைய சரித்திரம்னுட்டார். சீதாயாஸ் சரிதம் மகது. ராமாயணம்னு லேபிள் தானே தவிர உள்ள இருக்கிற கதை எங்க சீதையுடைய கதை. ராமாயணம்ங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். ராமஸ்ய அயனம் ராமாயணம், ராமாயாஹா அயனம் ராமாயணம். ராமருடைய வழி ராமாயணம், ராமர் காண்பிக்கிற வழி, ராமருடைய பாதை அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். ராமாங்கிற சப்தம் சீதைக்கும் பொருந்தும். எப்படி சிவஹானா சிவன், சிவானா அம்பாள். அதனாலதான் நம சிவாபியாம் நம யௌவனாபியாம் அப்படின்னு சேர்த்தே சொல்றது இல்லையா? சிவஹா சிவா ரெண்டு பேரையும் சேர்த்து சிவாபியாம்னு சொல்றத போல இந்த இடத்துல ராமஹானா ராமர், ராமானா சீதை. ராமநாமத்துக்குள்ளேயே ராங்கிறது ராமர், மாங்கிறது சீதை. அப்படி பிரியாத தத்துவம் இல்லையா அவ ரெண்டு பேரும். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனையும் சூரிய பிரபையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி அவ ரெண்டு பேரும் ஏக தத்துவமா இருக்கிறவா. அதனால ராமாயாகனா சீதை போன வழின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அதனால தியாகராஜரை துணிஞ்சடிச்சு சொல்றார் ஒரு கீர்த்தனத்துல, எங்க அம்மா சீதை கைய நீ பிடிச்சையோ நீ இன்னைக்கு சௌக்கியமா இருக்கடா அப்படிங்கிற. ரஜ ரஜவர் ரஜிவ சவினோ ரஜ ரஜவர் ரஜிவ சவினோ ரஜ ரஜவர் ரஜிவ சவினோ ராவணரியனி ராஜில்லு கீர்த்தியோ ராவணரியனி ராஜில்லு கீர்த்தியோ ராவணரியனி ராஜில்லு கீர்த்தியோ மஜானகி சட்டபட்டக மகராஜுவை மஜானகி சட்டபட்டக. உலகம் முழுக்க இன்னைக்கு உன்னுடைய கீர்த்தி பரவி இருக்கு. யாரு கேட்டாலும் ராவணாரி ராவணாரி ராவண சம்ஹாரம் பண்ணவர் ரணதீரன் ரகுபீரா ரணதீரா இதெல்லாம் பாடுறாளே. இந்த கீர்த்திலாம் உனக்கு யார் கொடுத்த கீர்த்தி? எங்க அம்மா சீத்தை விட்டு கொடுத்த கீர்த்திங்கிறார் வேற. இது வேற. எங்க அம்மா சீத்தை கையை பிடிச்சியோ அந்த ராசியால வந்த கீர்த்தின்னு கூட சொல்லல. எங்க அம்மா சீத்தை தனக்கு வந்த கீர்த்தியை உனக்கு விட்டு கொடுத்துட்டாங்கிறார். யசமும் நீக்கே கல்க ஜெயலேதா. அவளுக்கு வந்த புகழ அவள் உனக்கு விட்டு கொடுத்துட்டா. ராவண சம்ஹாரத்தை அவளே பண்ண முடியுமே? அவளே யாரு? அவளே சாட்சாத் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயே நமஹ திரிகால ஜான சம்பன்னாய நமஹ அப்படின்னு மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தில் சொல்றோமே நம்ம. அவளே சம்ஹார சக்தி இல்லையா? ஏன்னா ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து சொல்றார், ராவணா நீ யாரை கொண்டு உட்காத்தி வச்சிருக்கே தெரியுமா? கால சக்தியை கொண்டு உட்காத்தி வச்சிருக்கேன், காலராத்திரியை கொண்டு உட்காத்தி வச்சிருக்கேங்கிறார். காலராத்திரி திதாம் வித்தி. ஜனகனுடைய பெண்ணா இருக்கிற சீதையை என்ன நினைச்சுட்டேன், அவளே காலராத்திரிங்கிறார் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட காலராத்திரிக்கு ஒரு ஒரு பார்வை பார்த்தா அந்த சமுத்திரம் பொங்கிடாதோ? லங்கையை எந்த சமுத்திரம் சூழ்ந்திருக்கோ இவளுடைய ஒரு கோபம் போராதோ அந்த சமுத்திரம் பொங்கிறதுக்கு இல்லையா? ஆஞ்சநேயர் லங்கையை கொண்டு பொசுக்கினார் அப்படிங்கிறத எந்த அக்னியை கொண்டு லங்கையை பொசுக்கினார்னு அங்கே ஸ்லோகம் இருக்கு. சீதையுடைய ஹிருதயத்தில் எந்த அக்னி எரிஞ்சுட்டு இருந்ததோ அந்த அக்னியை கொண்டு வந்து தான் லங்கையை பொசுக்கினார் அப்படின்னு இருக்கு. யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாஹ லங்காம். எந்த ஒரு சோகாக்னி சீதையினுடைய ஹிருதயத்தில் அப்படியே குமரின் இருந்தாலோ அந்த சோகாக்னியை கொண்டு வந்து லங்கையை புசுக்கினார்னு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சீதைக்கு அவளுக்கே லங்கையை புசுக்க தெரியும். ஆனால் அவள் என்ன நினைச்சாலாம், இந்த புகழ் ராமருக்கு போகட்டும்னு நினைச்சாலாம். ஸ்ரீநாயக யசமுனிகே கல்க ஜெயலேத தியாகராஜ பரிபால மாஜானகி சட்டபட்டக.
ஸ்ரீநாயகா, ஹே ஸ்ரீயப்பதே, அந்த புகழ அந்த சீதை உனக்கு விட்டு கொடுக்கலையா, அதனால அவளை கல்யாணம் பண்ணியோ மா ஜானகி செட்டப்பட்டக, அவள் கைய பற்றினையோ இன்னைக்கு ராஜராஜனா இருக்கு அப்படிங்கிறது வால்மீகியுடையவே ஹிருதயம். வால்மீகியே தான் தியாகராஜன் சுஸ்பஷ்டமா சொல்றார். சீதா பரத்வத்தை சொல்ற கீர்த்தனம் அது. மா ஜானகி செட்டப்பட்டக மகாராஜுவை உண்டதி, அதனாலதான் நீ மகாராஜனா இருக்கேடாப்பா. இந்த கீர்த்தனத்திலே சொல்றார், பாமணி ஜானகி சௌமித்ரி பரத துலதோ பூமி வெலயு ஸ்ரீராம கதா. நீ மட்டும் அவதாரம் பண்ணினே, ஏதோ நீ ஒரு வனசஞ்சாரம் பண்ணினே, பித்ருவாக்க பரிபாலனம் பண்ணினே, திரும்பி வந்தே பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், கதை நன்னாவே இருக்காது. எங்க அம்மா சீதை வந்தாளே பாமணி, அவள் உன் பக்கத்துல இருக்காலும் நீ சரிசமானம் இல்லாதவனா இருக்க. உனக்கு சரிசமானம் யாருமே இல்லை. எதனால? எங்க அம்மா சீதை உனக்கு உன்னுடைய பாமை, அதனால சமானம் இல்லாதவனா இருக்க. பாம மருபுமோலக பாம மருபு மோலக நூபரபு சிலுக பாம மருபு மோலக நூபரபு சிலுக ரமணி சமானமேவரு ரகுபூஷண ரமணி சமானமேவரு. அற்புதமான கீர்த்தனம். இந்த கீர்த்தனத்தை தியாகராஜர் சொல்றார், ராமா உனக்கு சமானம் யாருமே கிடையாது, நீ சமானமே வரும். எப்போ எப்போ உனக்கு யாரும் சமானம் இல்லை. இது இந்த அனுபல்லவியும் சரணத்தையும் அன்வயம் பண்ணின்னு இந்த பல்லவியை பார்க்கணும். சமானம் எவரு, நீ சமானம் எவரு, எப்போ? பாம மருபு மோலக பக்தனு பஞ்சரபு சிலுக ரமணி, அப்படி பார்க்கணும். அதை சீதை எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னுட்டா, மருவம்பு மொலக, மறிக்கொழுந்துன்னு ஒன்று உண்டு. அந்த மறிக்கொழுந்தை வாங்கிட்டு வந்து ஒரு கொழுந்தை எடுத்து ஆற்றுல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டா கூட, அப்புறம் ஆற்ற ஒரு 10 நிமிஷம் சாத்திட்டு கதவை திறந்தா அந்த கிரகம் முழுக்க அந்த சுகந்தம் வந்துடும். மருவம்பு மொலகன்னு சீதையை ஏன் சொல்றாரு அப்படின்னுட்டா, சீதாதேவி ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் முழுக்க ராமபக்தி மயமா ஆயிடுமா. அப்படி ராமபக்தி சுகந்தத்தை பிரகாசப்படுத்துறவளாம் சீதை. அதனாலதான் ஒரு 10 மாசம் லங்கையில இருந்துட்டு வந்தா. அப்புறம் அந்த ஊர் ராமராஜ்யமா எடுத்து, ராட்சசால் ஊர் இல்ல, பாகவதாள் ஊரா எடுத்தது. கடைசியில் விபீஷணன் ராஜ்யத்துக்கு வந்துட்டான். ஒரு 10 மாசம் சீத்தை, இதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை, அது அப்படி பார்க்கணும். 10 மாசம் தாயார் உட்கார்ந்து இருந்தா ராட்சசால் ஊருங்கிறது பாகவதாள் ஊரா எடுத்தா இல்லையா? அதுதான் மருவம்பு மொலக. மருவம்பு மொலக பக்தியனு பஞ்சரபு சிலுக. பக்திங்கிற அழகான கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியாவள். கிளி சொன்னதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். அவள் வாக்குல இருந்து திருப்பி திருப்பி என்ன வரும்னா, ராம குணத்தை தவிர வேற ஒன்று வராது. அது மட்டும் இல்லை, ராமருடைய ஹிருதய கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற கிளியா அது பஞ்சரபு சிலுக. அப்படிப்பட்ட சீதை உனக்கு நாயகியா உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே சமானமேவர், அப்படி அர்த்தம் அதுக்கு. அதை அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அது அடுத்து பலுகு பலுகுல தூதேனே பலுகு பலுகுல தூதேனே லோலுகு மாடலாடு பலுகு பலுகுல தூதேனே லோலுகு மாடலாடு சோழருலுகல ஹரி தியாகராஜ சோழருலுகல ஹரி தியாகராஜ குல விபூஷ சோழருலுகல ஹரி தியாகராஜ குல
పలుకు మాటలాడు సోదరులు. என்ன பதமோ, பலுக்கு பலுக்குனா பேச்சுக்கு பேச்சு. அந்த பேச்சுக்கு பேச்சு பரதலக்ஷ்மண சத்ருகுணால் எப்படி பேசுவாளாம்? தேனொழுக பேசுவாளாம். தேனேல் ஒழுக்கு மாட்டலாடும். ஒரு சில பேருக்கு வாக்கு தேனா இருக்கும், ஹிருதயம் தேளா இருக்கும். ஒரு சில பேருக்கு வாக்கு தேளா இருக்கும், ஹிருதயம் தேனா இருக்கும். அப்படி நிறைய மனுஷால் உண்டு. அதனால ஒரு சில பிரவச்சனம் பண்றவாள்லாம் உண்டு. பெரிய பெரியவாள்லாம், ரொம்ப பெரியவாள்லாம், ரொம்ப பெரிய வித்வான்கள்லாம் பிரவச்சனம் பண்ணுவா. ஆனால் தாராள ஹிருதயம் உடையவாளாக இருப்பா. அவள் என்ன பண்ணுவா, யாராவது ஒருத்தர் இந்த பிரவச்சனம் முடிஞ்சு அன்னைக்கு சம்பாவனை பண்ணுவா இல்லையா, பிரவச்சனத்தோட கடைசி நாள் சம்பாவனை பண்ணுறதே, யாராவது ஒரு வயசான பிராமணர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிம்பார், அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடுவா. ஆனால் என்ன சொல்லுவானா, அட அஷடே நேத்திக்கு வந்திருக்கப்படாதோ, ஏன்னா நேத்திக்கு இதை விட நிறையா வந்தது, நிறைய பேர் கொண்டு நிறைய திரவியங்கள் கொடுத்தாலே, அதை நேத்திக்கே கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே, நேத்திக்கு நிறைய கொடுத்துருப்பேனே, அட அஷடே அப்படின்பா. அந்த வாக்கை பார்க்கப்படாது, ஹிருதயத்தை பார்க்கணும். அங்கே வாக்கு தேளா இருக்கும், ஹிருதயம் தேனா இருக்கும். ஆனால் தேனொழுக ஒரு சில பேர் பேசுவா, ஆனால் ஹிருதயம் தேளா இருக்கும். நமக்கு அது வேண்டாம். ஆனால் இவாளோ அப்படின்னுட்டா, ஹிருதயமும் தேன் வாக்கும் தேன், உள்ளொன்று வித்து புறமொன்று பேசுறவா கிடையாது. பரதலட்சுமண சத்ருகுணால் அண்ணா கிட்டக்க யதார்த்தமா அத்தனை பிரியம் உண்டு. அந்த பிரியந்தான் அவளுடைய வாக்குல வெளிப்பட்டுட்டே இருக்கும். பார்த்து பார்த்து பேசுவாளாம், பார்த்து பார்த்து நடந்துப்பாங்கிறது இல்லை, பேசுறது கூட பார்த்து பேசுவாளாம். இப்படி பேசினா அண்ணாவுக்கு ஹிதமா இருக்குமோ, இப்படி பேசினா அண்ணாவுக்கு ஹிதமா இருக்குமோன்னு பேசுவாளாம். அதுதான் பலுக்கு பலுக்கு தேனேல் ஒழுக்கு மாட்டலாடு சோதருளு. இப்படிப்பட்ட தம்பிகள் உனக்கு இருக்கிறதே, அப்படிப்பட்ட நாயகி உனக்கு இருக்கிறதே, சமானமே வரும். இப்படி ஒரு பரிவாரம் இருக்கேடா உனக்கு. ஏன்னா அந்த பரிவாரமே ராமனை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். பரிவாரத்தை சொல்லாமல் ராமரை சொல்லவே முடியாது. சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனுமத் சமேத ராமச்சந்திர சுவாமினே நமஹ. அந்த பரிவாரத்தை சொல்லலைன்னா அது கம்ப்ளீட்டே ஆகாதது. அது ஏன் இவா மட்டும் பரிவாரம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரிவாரம் அவரை தவிர வேற யாரையும் திரும்பியே பார்க்காது, அவளுக்கு தான் பரிவாரம். அப்படி ஒரு ஏகாந்த நிஷ்டை உடையவாளுக்கு தான் பரிவாரம்னு பேர். அவளை இங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம், இந்த போட்டோலையும் இருப்பா, அந்த போட்டோலையும் இருப்பாங்கிற அவளுக்கு பரிவாரம்னு பேர் கிடையாது. பக்தியில் அத்தனை ஐகாந்தியா இருக்கணும் அவளுக்கு, ஏகாந்த நிஷ்டை. அந்நதா இந்தண்டா அந்தண்டா பார்த்தால திரும்பவே அது ராமனையே பார்த்துட்டு இருப்பான். தியாகராஜர் கேட்கிறார், என்னதான் பாப்பா உங்ககிட்ட அப்படியாவா, என்ன இருக்கு உங்ககிட்ட? ஆனா ஒண்ணு தெரியறது, ஒன்னும் இல்லாம ஒன்னு சுத்தின்னு இருக்க மாட்டாளோன்னு அவ, உன்னையே தான் சுத்தின்னு இருக்கா அவ. ஆனா அவாவா ஏதோ ஒன்ன பாக்குறா உங்ககிட்ட, அதால ஆகர்ஷிக்கப்பட்டு அப்புறம் ஃபார் இட்டர்னிட்டி ஒன்ன தான் சுத்தின்னு இருக்கா. அது என்னடாப்பா அப்படி? ஒன்னும் இல்லாமையா ஒன்னு சுத்துவா? லேகனானா ஒன்னும் இல்லையா, ஒன்னும் இல்லாமையா அப்படின்னு அர்த்தம். ஒன்னும் இல்லாமையா அவனை சுத்தின்னு இருக்கா. அது ஒரு திவ்யநாம கீர்த்தனை. ஜுட்டு கொன்ன லேகன நின்னு ஜுட்டு கொன்ன லேகன நின்னு ஜுட்டு கொன்ன సౌమిత్రికి కనుల జటలు
சுகமுசிதமுமகு. சீதை எதுக்குடா உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு, இதெல்லாம் தியாகராஜர் அனுமானிச்சுண்டெல்லாம் பாடலை, அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம். இப்படி தானே ராமாயண கதையிலையும் இருக்குது, அதனால் இது இப்படி தான் இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. இப்படி தான் சீதா ஹிருதயங்கிறத சீதா ஹிருதயத்துக்குள்ளே போய் பார்த்து படம் பிடிச்சு கொடுக்குறாரு நமக்கு. இதை அந்தந்த பக்தாளுடைய ஹிருதயத்தில் அந்தந்த பாவத்துக்குள்ளேயே போய் அதுவாகவே ஆயி பாடுற கீர்த்தனம் இதெல்லாம்.